ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு தினமணியில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு உண்டான சிலபஸில் என்ன இருக்கோ அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடரும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலில் 2ஆம் கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கே எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 294 தொகுதி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் 30 தொகுதி, கேரளாவில் 124 சம்திங் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கேரளத்துல 140 தொகுதி. ஸோ இந்த இடத்துக்கு எல்லா தொகுதியிலுமே யாரு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே தேர்தல் முடிவு அடைஞ்சிருக்கு. ஓகே, வாங்க வேற ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ்ல என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மே மாதம் 2.5 டிஎம்சி நீர் காவேரி கர்நாடகா காவேரி நீரை திறந்து விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த காவேரி நீர் பிரச்சனைகள் என்னென்ன போயிட்டு இருக்கு, அது எப்பொழுதுமே போய்கிட்டே தான் இருக்கும் காவேரி ட்ரீட்டினால. அது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இந்த டிஎம்சி, ஸோ இந்த டிஎம்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் கியூபிக் ஃபீட்டு. கிட்டத்தட்ட இந்த ஒரு டிஎம்சி வாட்டர்னால எத்தனை ஏக்கரை அது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 ஹெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் கிட்டத்தட்ட அது கவர் பண்ணுது. ஓகே, 10,000 ஏக்கர் கிட்டத்தட்ட கவர் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, டிஎம்சி 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்டு தான் டிஎம்சியோட விரிவாக்கம். இது பாருங்க, ஒரு டிஎம்சிங்கிறது 1 பில்லியன் கியூபிக் ஃபீட். ஸோ 24 நேரத்தில் பாயிறது தான். ஸோ ஒரு டிஎம்சிங்கிறது 28.3128 மில்லியன் கியூபிக் மீட்டர் வாட்டர் அது ஃப்ளோ ஆகும். இந்த பாருங்க, 4000 ஹெக்டரு 10,000 ஏக்கர் லேண்ட்ல ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு டிஎம்சி வாட்டர் எத்தனை இதுக்கு இரிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 ஹெக்டருக்கு. அப்போ நமக்கு திறந்து விடுறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 டிஎம்சி. ஜென்ரலா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு திறந்து விடுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 146 சம்திங் டிஎம்சி வாட்டர் நமக்கு காவேரில இருந்து திறந்து விடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி திறந்து விட்டா எந்த அளவுக்கு நமக்கு இரிகேஷன், அதாவது நீர் பாயறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்குங்க. ஸோ இதுதான் அந்த 11,000 கியூபிக் செகண்ட், 11,524 கியூபிக் செகண்ட் 24 மணி நேரத்துல பாயிற தண்ணியை தான் ஒரு டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த நியூஸ். இப்போ என்னன்னா, தடை விதிச்சிருக்காங்க. யாரெல்லாம் ரசாயனம் மூலியமா ஃப்ரூட்ஸ் பழங்களை பழுக்க வைக்கிறாங்களோ அது தெரிஞ்சா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்பூர்வமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த வேதிப்பொருள் என்ன, கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திலின். ஓகே, இந்த எத்திலினோட யூஸ் எல்லா இடத்துக்குமே தேவை. எத்திலின் இதோட ஃபார்முலா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. C2H4, இதை ஞாபகம் வச்சுக்கணும். எத்திலின் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எத்தனால் உருவாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் ரைப்பனிங் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாலித்தீன் உருவாக்குறதுக்கு. ஓகே, பாலிமரைசேஷன் பாலித்தீன் உருவாக்குறதுக்கு. ஸோ இது ஹைலி இன்ஃப்ளேமபிள் எத்திலின். அதுக்கப்புறம் சாலிபிள் இன் வாட்டர், தண்ணியில நீர்ல கரையக்கூடியது. இது என்ன, இதை கரைச்சி அதை அந்த பழங்கள் மேல தெளிக்கிறதுனால என்னென்ன ஆகும்னா, சுகர் கண்டென்ட் கூடும், அந்த தோல் மிருதுவாகும், கலர் கூடும், இதனால ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்னால இவ்வளவு இது நடக்குது. இது உடம்புக்கு கெடுதலா அப்படின்னு கேட்டா கெடுதல் தான். ஸோ அதனாலதான் இதுல தடை விதிச்சிருக்கிறாங்க உணவு பாதுகாப்பு துறை. ஸோ நமக்கு இதுல எக்ஸாம்ல தேவையானது எத்திலின், அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இதான் எத்திலினோட வரைபடம். C2H4. இந்த எத்திலின்ங்கிறது ஒரு நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றது. ஓகே, அக்சலரேட் ஃப்ரூட்ஸ் ரைப்பனிங், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பழமாக்குறதுக்கு அதை தூண்டும் ஒரு காயை. ஸோ அதை தான் சொல்றாங்க. ஸோ ரோல் ஆஃப் எத்திலின் இஸ் ஃப்ரூட் ரைப்பனிங். என்னென்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டர் கொடுக்குது, அரோமா, சுகர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இதோட மட்டும் இல்லாம ஆட்டோ கேட்டலிஸ்டிக் எத்திலின் சிந்தசிஸ் மூலியமா தான் இந்த பழங்கள் பழுக்கிறது, உடனே குறுகிய காலங்களில் பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட மட்டும் இல்லாம குளோரோஃபில் பிரேக் டவுனும் ஆகுது. குளோரோஃபில்ங்கிறது பச்சை கலர் இருக்கு இல்லையா, அதுவும் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அதுதான் மெயினா நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாஃப்ட்னிங் ஆஃப் ஃப்ரூட் டிஷ்யூஸ், அப்புறம் ஸ்டார்ச்சஸ் அண்ட் ஆசிட்ஸ் இன்டு சுகர்ஸ். ஸோ இதெல்லாமே சேஞ்ச் பண்றது எத்திலினோட ஒரே வேலை. அதுக்கப்புறம் இந்த எத்திலின் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பாலிமர் யூஸ் பண்றதுக்கு எத்தனால், இது எல்லாமே கிளைகால், இது எல்லாமே யூஸ் பண்றதுக்கு எத்திலின் யூஸ் ஆகுது.
ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. வாங்க நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ்க்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் 3வது நியூஸ், இது ரொம்ப முக்கியம் நமக்கு, ஏன்னா எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இப்போ போர் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் கூடி இருக்கு, growth கம்மியா இருக்கு. நேத்தி கூட இன்டர்நேஷனல் அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அவங்க ஒரு மெஷர்ஸ் விட்டுருக்காங்க. 4.1% growth வந்து கம்மியா இருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸை பாதிக்குது. இதெல்லாம் வெஸ்ட் ஏசியால நடக்கிற இந்த வார், அதாவது யுஎஸ்ஏ, ஈரான் மற்றும் இஸ்ரேல் நடக்கிற வார்னால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அதை தடைபட்டதுனால கத்தார் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வராதனாலையும், எல்பிஜி கேசஸ் வராதனாலையும், நேச்சுரல் கேசஸ் வராதனாலையும், இது மூலியமாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு இடத்த அடைச்சதுனால அதாவது 40% பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கு உலகம் முழுதும். ஸோ இதனால சில நாடுகள்ல வந்து ஃபியூல் கிடைக்காததுனால, அது மாதிரி கேஸ் கிடைக்காதனால ஹோட்டல்ஸ் மூடி இருக்கிறாங்க, பெட்ரோல் பங்க்ஸ் மூடி இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து இல்லீகலா கடத்துறவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்னால அந்த நீர் சந்தினால எவ்வளவு நாட்டில் பொருளாதாரம் தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல 4 காரணிகள் சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உரம், ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், அது ஒண்ணு. இரண்டாவது அதாவது எல்பிஜி மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ், யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கே தான் வருது, அதுல விலை ஏற்றம். அதோட மட்டும் இல்லாம மற்ற பொருள், கெமிக்கல் பொருளான பியூட்டேன், புரோப்பேன், ஸோ இதோட விலை ஏற்றம். அதோட மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பொருளோட அழிவு கூட ஒரு மந்த நிலையில ஏற்படுது. ஸோ அப்புறம் கல்ஃப் கண்ட்ரில இருந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல 38% அந்நிய செலாவணி பணம் உள்ள வருது, என்ஆர்ஐ அமௌண்ட் உள்ள வருது, அதுவும் தடைபட்டிருக்கு. இதோட மட்டும் இல்லாம ஸோ காப்பீடு இன்சூரன்ஸ், இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா கடல் மூலயமா தான் பண்ணுவாங்க, கார்கோஸ் மூலயமா பண்ணுவாங்க. அதுல இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுனால இன்சூரன்ஸ் அதிக பேர் கிளைம் பண்றதுனால ஸோ அதனாலையும் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாருன்னா அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் இந்த 4 காரணிகளை சொல்லியிருக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ $40 பில்லியன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு வழங்கும் ஒப்பந்தம், இந்த ஆர்டிகல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா, பக்கத்துல இருக்கிற இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சைனா, ஜப்பானோட ஏகப்பட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். கத்தார், அப்புறம் யூரோப்பியன் நேஷன், ஸோ இவங்களோடலாம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்ம நாட்டு பொருளும் பிற வெளிநாட்டு பொருட்களும் சந்தைப்படுத்துறது ரொம்ப ஈஸி, வரிகள் கம்மியாகப்படும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாகும். இதனால அந்நிய செலாவணி பணம் வந்து நமக்கு அதிகமாக வரும். இது ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் அவங்கள உற்பத்தியை இன்னும் தூண்டும். ரா மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதனால வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், பணம் வந்து பொருளுக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நாட்டோட எக்கனாமிக்கல் கண்டிஷனும் பூஸ்டப் ஆகும். ஓகே, ஸோ அதான் இது நியூசிலாந்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 5 வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ், அதாவது அலுமினியம், தாது பொருட்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் சீஸு, பாலாடை பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட பிரேசிலில் நடந்த ஒரு கண்காட்சியில் நம்ம இந்தியாவோட அந்த சீஸ் கட்டி பாலாடை வந்து முதல் பிரைஸ் வாங்கியிருக்கு. அதை கூட வந்து மான் கி பாத் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ். ஸோ $1.9 பில்லியன் மதிப்புள்ள ஜவுளி ஆயத்த ஆடைகள் நியூசிலாந்து இறக்குமதி செய்யுது. ஓகே, அதோட மட்டும் இல்லாம $11 பில்லியன் மதிப்புள்ள என்ஜினியரிங் சார்ந்த பொருட்களும் தோல் பொருள் இது எல்லாமே வந்து அவங்க இறக்குமதி செய்யறாங்க. ஓகே, இதெல்லாம் பாத்துங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியாவோட பெனிஃபிட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நடக்கிறது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அக்ரிமெண்ட், அதாவது மீடியம் கம்பெனிஸும் அவங்க போட்டியிடறதுக்கு ரொம்ப எதுவாக இருக்கு. இதுல டேரிஃப் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இதுல ஸ்மால் பிசினஸ் மற்றும் மீடியம் பிசினஸ்க்கு ஒரு வாய்ப்பு. அதோட மட்டும் இல்லாம சீப்பர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ், சீப்பரா கிடைக்கும். கார்மெண்ட்ஸ், லெதர் குட்ஸ் மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே சீப்பரா கிடைக்கும், ஏன்னா டேரிஃப் வரி கம்மியா வருதுனால. அதுக்கப்புறம் சப்போர்ட் ஃபார் ஸ்மால் பிசினஸ், மீடியம் ஸ்மால் பிசினஸ்,
அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் உண்டு. இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம்ஸ் மூலயமா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லிஸ்ட் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் யாரெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் வேற நாடுகளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கு. ஸோ பாருங்க, இந்தியா ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும், இந்தியாவுக்கும் பூட்டான், இந்தியா தாய்லாந்து, இந்தியா சிங்கப்பூர், இந்தியா ஏசியன் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்தியா சவுத் கொரியா, ஜப்பானு, மலேசியாவோட மரூஷியஸ், இந்தியாவுக்கும் மரூஷியஸ்க்கும், இந்தியாவுக்கும் யூஏக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு, அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு, அப்புறம் இந்தியாவோட இஎஃப்டி ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. நார்வே, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்தோட, அப்புறம் இந்தியா யூகேவுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. இப்போ கூட பாருங்க, இதுல நியூசிலாந்து வந்திருக்கு. ஓகே, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து கூட. ஸோ இன் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் யாருக்கும் நடக்கும், கத்தாருக்கும் கூட நடந்திருக்கு, இந்தியாவுக்கு யூரோப்பியன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகும். இன்டரிம் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஃபைனல் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இதுல ஒரு சோஷியல் நியூஸ் இருக்கு. எதனால அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சிகரெட் யூஸ் பண்ணாங்க ஒரு கிரிக்கெட்டர். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அப்படிங்கிறவர். அந்த சிகரெட்ஸ்னால இந்தியாவில் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகல். எப்படி வந்து சிகரெட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஒரு கெமிக்கல்ஸ், பேட்டரி, அந்த லிக்விட் கலக்குது. அதுக்கு பேர் சிகரெட்டுக்கு பேர் வேப்பிங்னு சொல்லுவாங்க. 2019 ப்ரொஹிபிஷன் ஆக்ட், சிகரெட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மூலயமா அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது, எல்லாமே பேன் பண்ணியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஹெல்த் வைஸ் என்ன ப்ராப்ளம் வரும், மைண்ட் வைஸ் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வரும், பிரீத் இஷ்யூஸ் வரும். அட் த சேம் டைம் அதுக்கு அடிக்ஷன் ஆவாங்க. ஸோ அதுல ஃபிளேவர்ஸ் வேற இருக்கிறதுனால ஸோ இந்த சிகரெட்ஸ், அதாவது வேப்பிங்கிறத பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் பார்ப்போம் என்னன்னு. ஸோ வேப்பிங் இன் இந்தியா. ஸோ இது வந்து சிகரெட்னு சொல்லுவாங்க வேப்பிங்க. இது வந்து தடை விதிச்சிருக்காங்க. சிகரெட்ஸ் ஆர் நாட் லீகல் இன் இந்தியா. ஓகே, அதோட மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, சேல், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ், அட்வர்டைஸ்மெண்ட், சிகரெட்ஸ் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்ட்னா எலக்ட்ரானிக் சிகரெட் ஆக்ட் 2019. ஸோ இது என்ன ஆக்ட்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட மட்டும் இல்லாம இதுல சிகரெட் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேட்டரி, அட்டாமைசர் காயில், லிக்விட் டேங்க் சிகரெட்ஸ், அப்புறம் மவுத் பீஸ், இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவையில்ல, நமக்கு இந்த ஆக்ட் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ ஃபிளேவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இதுல பேஸ் லிக்யூடா யூஸ் பண்றது வெஜிடபிள் கிளிசரின் மற்றும் ப்ரொபிலின் கிளைகால். இதுதான் மெயின். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேட்டரி இஸ் நாட் லீகல் இன் இந்தியா. ஸோ இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.